வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சிஸ் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரியில் 47 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி தான், 25,500 81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியும் 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதில் உங்களுக்கு 38 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 28,000க்கு மேலே கிடைக்கும். மொத்தமாக 97 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேக்கன்சிஸ் தான் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெரிட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண என்னென்ன கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து எலிஜிபிள், அதில் எத்தனை வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்விம்மிங்க்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. பேட்மிண்டனுக்கு 4 வேக்கன்சிஸ், டேபிள் டென்னிஸ்க்கு 4 வேக்கன்சிஸ், செஸ்ஸு, லான் டென்னிஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ் இருக்குது. பாஸ்கெட் பாலுக்கு 4 வேக்கன்சிஸ், வாலிபாலுக்கு 5 வேக்கன்சிஸ், கபடிக்கு 7 வேக்கன்சிஸ், ஃபுட்பாலுக்கு 11, பில்லியர்ட்ஸுக்கு 2, அதேமாதிரி ஸ்குவாஷ்க்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ், யோகாசனுக்கு 2 வேக்கன்சிஸ், பாரா ஸ்போர்ட்ஸுக்கு 4 வேக்கன்சிஸ், பாக்ஸிங்க்கு 2 வேக்கன்சிஸ், 97 வேக்கன்சிஸும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அல்லது நேஷனல் காம்படிஷன் அல்லது யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் அல்லது ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு காம்படிஷன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணது. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க மாதிரி அவங்க கேட்டிருக்க லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 இந்த டேட்டில் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி இருக்கணும். ஸ்டெனோகிராஃபராக இருக்கீங்கன்னா 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க.
இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்லேயே நீங்கள் சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஏ பிடெக் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மேலே 12th எனி டிகிரின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. www.incometaxmumbai.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அவங்க சொல்லியிருக்க ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல் அல்லது இன்டர் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4th 5th 6th ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட்டோடு தான் இது. உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேட்டகரினா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாயராக இருக்கீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அது எல்லாமே ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த 200 rupees ஃபீஸ் பொருந்தும். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெரிட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கும் டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன், டிக்டேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்யூட்டரில் வைப்பாங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.